இந்த பேப்பர் உனக்கு எங்க கிடைச்சது? ஏன் கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. எஸ்டிடி பூத்துல போன் பண்ணும்போது நம்பர் எழுத பேப்பர் இல்ல, குப்பை கூடையில இருந்து எடுத்து எழுதுனேன். என்ன விஷயம்? குப்பை இல்லையா? சுந்தரத்தோட உயில். என்னது? அந்த ஆளுக்கு இப்ப உயில் எழுதுங்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? கணப்பா நல்லா பாரு கணப்பா, வேற சுந்தரமா இருக்க போகுது. இல்ல பார்த்தா தெளிவா சுந்தரம் வீட்டு அட்ரஸ் இருக்கு பாரு. ஆமா கணப்பா, உயில் எழுதின வக்கீலோட அட்ரஸ் கூட இதுல சீல் குத்திருக்க. அதான் பார்த்தா இப்போ அவன் எதுக்காக உயில் எழுதணும்? கணப்பா எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ அடிக்கடி போன் பண்ணி அவனை மிரட்டுவி இல்ல, உன்னை தீர்த்துக்கிட்டேன்னு. அதான் அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு முதல் தான் இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருச்சு. இதுல இருந்து அந்த ஆளுடைய குற்ற உணர்ச்சி பட்டவர்த்தனமா தெரியுது கண்ணப்பா. இப்போ நமக்கு என்ன? இந்த உயிலோட முழு விவரமும் தெரியணும். புறப்படு. எங்க வர சொல்ற கண்ணப்பா? உயிரை நம்ம எப்படி படிக்க முடியும்? முதல்ல வீட போட்டு மத்ததை நான் சொல்றேன். போ. அம்மா போற பாரு, சாப்பிட கூப்பிடு. வேண்டாம், திட்டுவாங்க. நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிடு. அம்மா என்ன? சாப்பிட வாங்க. என் மாட்டு பொண்ணு வரேன்னு சொல்லிருக்கா, அவ வந்ததும் சாப்பிடுறேன். இதுக்குதான் நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். ஹாய் கண்ணன். ஹாய் ஆர்த்தி. ஹாய். ராதிகா வந்துட்டா, அம்மாவை கூப்பிடு. புடவை ரொம்ப நல்லா இருக்கே. எங்க வாங்கின? நான் எங்க வாங்கினது? அமர் கிஃப்ட் ஓ, அனுப்பிச்சது. ஆமா, அத்தையை சாப்பிட கூப்பிடுறீங்களே, அவங்க உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டாங்களா? பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பேசிட்டோம். ஆனா இப்ப ஏன்டா பேசணும்னு இருக்கு. ஏன்? ஆமா, இன்னும் 2 நாள்ல உன் கல்யாண விஷயத்துல இந்த ஆத்துல பெரிய பூகம்பமே வெடிக்க போறது. இதுக்கு பேசாமே இருந்திருக்கலாம். கண்ணன், என் காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நான் ஓடிட மாட்டேன். கண்டிப்பா அத்தைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ணிட்டு தான் போவேன். இவ்வளவு நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னாலேயே முடியல. 2 நாள்ல நீ வாடிமா மாட்டு பொண்ணு. அடேடே, புடவை ரொம்ப நன்னா இருக்கே. இந்த புடவையில அப்படியே நீ தேவதை மாதிரி இருக்க. நோக்கு திஷ்டி தான் சுத்தி போடணும். ஓகே அத்தை, ஓகே. விட்டா ஒரு புராணமே பாடிடுவீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பாக்கும்போது என் பசியெல்லாம் பறந்து போயிடுது தெரியுமா? அதுக்கு சீக்கிரமா நல்ல காலம் வரமாட்டேங்கிறதே. அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். நீ உட்காந்து சாப்பிடு, இவ பரிமாறுவா. பரவாயில்ல அத்தை. பரவாயில்ல, உட்காரு. இந்தா. ஆர்த்தி, கொஞ்சம் சாம்பார் ஊத்தேன். இதோ சாம்பார் போடு அவளுக்கு. ஐயோ, என்ன ஆர்த்தி இது? பார்த்து ஊத்தக்கூடாதா? சாரி சாரி ராதிகா, தெரியாம கொட்டிடுது. என்ன சாரி? புது புடவை இப்படி நாசம் பண்ணிட்டியே. அத்தை விடுங்க அத்தை. புத்தியும் மனசும் இங்க இருக்கணும். எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். அம்மா, நல்ல குடும்பத்தில இருந்து நல்ல முறையா வந்திருந்தா இதெல்லாம் தெரியும். உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போறது? அம்மா, ஏதோ கை தவறி கொட்டிடுது. வாஷ் பண்ணா சரியா போயிட போது, விட்டுடுங்களே. கையெல்லாம் ஒண்ணும் தவறலடி. அவ புடவைய பார்த்து நோக்கு பொறாம, அதான் சாம்பார கொட்டி சந்தோஷப்பட்டுட்டேன். அழு, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அம்மா, ஆர்த்தி விஷயத்துல நீ நடந்துக்கிறது சரியில்லைம்மா. எது சரியில்லை? அம்மா, இந்த ஆத்துல ராதிகாக்கு என்ன உரிமை இருக்கோ ஆர்த்திக்கும் அதே அளவுக்கு உரிமை இருக்கு. ஒருத்திய வசதி வச்சுண்டு இன்னொருத்திய மட்டும் தட்டுறது உன் வயசுக்கு அழகில்லம்மா. எனக்கு என் மூத்த மாட்டு பொண்ணு தான் பெருசு. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை ஆள போறவ இவதான். இவளுக்கு போட்டியா யாரு வந்தாலும் நான் தூக்கி எறிஞ்சிடுவேன். ஓ, அப்ப ராதிகா நாளைக்கு இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணா அவன் மேல இதே மாதிரி பாசத்தோடய இருப்பியா, இல்ல அவளையும் தூக்கி எறிஞ்சிருவியா? சுமார், நீ சொல்லுமா. பாத்தியம்மா, அவளுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுண்டு என்ன பேச்சு பேசுறான்? நீ அப்படியா? என் விருப்பத்துக்கு மாறா நீ நடப்பியா? என்னடா, எவ்வளவு ஒரு கழுதிக்கு பறிஞ்சுண்டு பொண்டாட்டியா வரப்போறவளை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சேச்சே, இதுக்கு நான் உன் கூட பேசாமலே இருந்திருக்கலாம்.
வர்ற சாட்டர்டே 2 பேர் டின்னருக்கு வரோம். அந்த கார்னர் டேபிள ரிசர்வ் பண்ணி வைங்க. ஓகே. ஐம் சாரி. நீ சிகரெட் பிடிக்க மாட்டியே, டென்ஷனா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணெல்லாம் செவந்திருக்கு. செவந்திருக்குன்னா ராத்திரி தூக்கம் இல்லை சார். ராத்திரி தூக்கம் இல்லைன்னா லவ் பிரச்சனை தான். நான் தான் வசிய மருந்து வாங்கி கொடுத்தேனே, கொடுக்கல? அதை நான் கொடுக்கல சார். அந்த வசிய மருந்தை வீட்டில் வச்சுருந்தேன். அதை ராமகிருஷ்ணன் அதை ஊருகா நினச்சி முழுகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சுயபுராணம் பண்ணார். அதான் உங்களுக்கு தெரியுமே. ஓஹோ, அதை தின்னுட்டு தான் ஏன் ஆள்கிட்ட வந்து கரெக்டாக பண்ணானா? அதான் அவன் வேலை தொலைச்சி. அடாதவன் தலையெழுத்து விடு சார். அவர் பிரச்சனை விட என் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அட என்னப்பா நீ, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். என்ன பெரிய பிரச்சனை? உனக்கு அந்த வசிய மருந்து வேணும், அவ்வளோதானே? வரவழைச்சு ஐயோ கொடுத்துறேன். வேணாம் சார், அதெல்லாம் வேணாம். இது வேற, இது வேற. இந்த பாரு, நீ என்னைய எம்டியா நினைக்காத. கூட பிறந்தா அண்ணன் மாதிரி நினச்சிக்க. சொல்லு அரவிந்தா, சொல்லுப்பா. அண்ணன் சார். அண்ணன் அண்ணன், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. ஆமாம், அவங்க வீட்டில் ஜாதகம்லாம் கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். சந்தோஷம். அவங்க கடைசியாக எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. கடைசியாவா? எல்லாரும் அப்பா அம்மாவை முதலான பார்க்கணும்பாங்க சார். கடைசியாக எங்கள் அப்பா அம்மாவை முதல்ல பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ, இது அந்த கடைசியா? சரி, ஆமாம் சரி, சார். என்ன சார் கதை கேட்குற மாதிரி பேசுறீங்க? எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. ஓ, உனக்கு அப்பா அம்மா கிடையாது இல்ல? சரி சரி, அதுக்கு என்ன, எனக்கு தெரிஞ்சவங்களை கொண்டாந்து உனக்கு அப்பா அம்மா நடிக்க சொல்லிடுறேன். சரிதானே? என்ன சார் இது சினிமாவில் வர மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது, பிரச்சனை ஆயிடும். இது என்ன மருந்து கொடுக்குற விஷயமா? மருந்தை பத்தி நீ பேசாத. அதை ஒழுங்கா கொடுத்தியா? இல்ல இல்ல இல்ல, அப்புறம் என்ன? நான் சொல்றது கேளு. இந்த பார், இப்போ உனக்கு வேண்டியது இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா, இதை மட்டும் எனக்கு சொல்லு. இந்து, ஐயங்கார். ஓ, ஆச்சாரமா வேணுங்கிற. ஐயர்ல ஒரு அப்பா, ஐயங்கார்ல ஒரு அம்மா. ஐயங்கார். அம்மாவா அப்பாவா? 2 பேரும் சார். ஐயங்கார்ல ஒரு அப்பா, ஐயங்கார்ல ஒரு அம்மா, அவ்வளவுதானே? அவங்க வருவாங்க, நீ மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு வரணும். தேங்க்யூ சார். சார் இல்ல, அண்ணே அண்ணே அண்ணே. ஓ, தேங்க்யூ அண்ணே. ஓகே, போயிட்டு வாக்கண்ணா, போயிட்டு வாடா ராஜா. ஹலோ, வக்கீல் இருக்காருங்களா? நான் சாரோட அசிஸ்டன்ட் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள், நீங்கள் யார் சார்? நான் முத்துசாமி பேசுகிறேங்க. என்னோட கேஸ் எப்போ விசாரணைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அநேகமாக நாளைக்கு தான் விசாரணைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க சார். சரி சார். சொல்லுங்கள் சார். சார், நான் சூர்யா ஸ்வீட் ஸ்டால்லேருந்து வரேன். சுந்தர சார் அவர் வீட்டிலேருந்து ஜெராக்ஸ் ஒரு செட்டு வாங்கிட்டு சொன்னார். நீங்கள் யாருன்னு தெரியாமல் எப்படி சார் தர முடியும்? சார், சந்தேகமாக இருந்ததுன்னா ஃபோன் போட்டு வேணால் கேட்டு பாருங்க சார். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, சாரி சார், ஒரு 2 hours கழிச்சு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. சார், சுந்தரம் சார் நம்பர் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்பரு டு டைரி. ஹலோ, வணக்கம் வக்கீல் சார். சார் வெளியே போயிருக்காரு. நான் அவரோட ஜூனியர் தான் பேசுகிறேன். நீங்கள் யார் சார் பேசுகிறது? நான் சுந்தரம் தான் பேசுகிறேன். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சுந்தரம் சார். சொல்லுங்கள். என் ஆள் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன். உயிரோட ஜெராக்ஸ் காப்பி அவர்கிட்ட கொடுத்து விட்ருங்க. பண்ணிட்டார் சார், நான் கொடுத்து விட்றேன். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, வாங்க. ஹலோ கண்ணனா, ஆமாங்க. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சாவு கிடக்குறாரு. அப்படியா?
ஷியோர் சார். இந்த வீக்லேயே ஃபைனலைஸ் பண்ணி கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணிடுறேன். சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் அப்புறம் பேசட்டுமா? பாய். ஹலோ. என்னது? எப்போ? ஹலோ, எங்க? அதோ வக்கீல ஃபோன் பண்ணாரடி. பண்ணலேனா ஏன் கேக்குறேன்? இல்லை பண்ணுறேன்னு சொன்னார், அதான் கேட்டேன். அவர் ஃபோனாக தான் இருக்கும். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? சுந்தரண்ணா. யாரு? கண்ணப்பனா? ஆமா சுந்தரண்ணா, நான் தான் பேசுறேன். சுந்தரண்ணா, நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க அப்பா இந்த வார்டில் இருக்காரு. முதல்ல உங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க சார். சாரி, ஐ எம் சாரி. மிஸ்டர் சுந்தரம் எந்த வார்டில் இருக்காரு? ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். மிஸ்டர் சுந்தரமூர்த்தியா? இல்லைங்க, வெறும் சுந்தரம் தான். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். அப்படி யாரும் அட்மிட் ஆகல சார். இந்த ஏரியால இதே ஹாஸ்பிட்டல் நேம்ல வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்ல சார். என்னங்க நீங்க எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க? மிஸ்டர், இல்லைன்ற விஷயத்தை இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஓகே ஓகே, இங்க எங்க இந்த ஃபோன்? ராகவா, கண்ணா, அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லடா. உனக்கும் ஃபோன் வந்ததா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லி ஃபோன் வந்தது. என்ன இது மேடம்? ஏய் ஷாம், வா. அண்ணா, அப்பாவுக்கு என்னன்னாச்சு? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லடா, பதட்டப்படாத. எனக்கு ஃபோன் வந்ததுண்ணா, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறான்னு சொல்லி. என்னடா இது, ஒன்றுமே புரியல. அண்ணா, நீ எதுக்கும் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு பாரு. ஏய் அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? நீங்க எங்கடா இங்க வந்து? அப்பா, உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லையே. அப்பா இல்லப்பா, எனக்கு ஃபோன் வந்தது. உனக்கா? உங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வந்ததுப்பா? இல்லையே எனக்கு. ஏதோ உயிர் கூட எதிர்க்கிறதா ஃபோன் வந்தது. என்னடா? சரிப்பா, நீங்க எப்படி இங்க வந்த? நான் இல்லடா, நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிக்குள்ளே ஷாம் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. அதான் என்ன விஷயம்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஷாம், உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை இல்லையோ? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு தான்ப்பா ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வந்தது. இல்லைடா, பாபா வேலையை பாருங்க, போங்க. யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்கான். சரி, நீங்கள்லாம் வேலையை பாருங்க, போங்க. நீ கிளம்புட. கண்ணா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ண, நானும் வந்துடுறேன், சேர்ந்து போகலாம். சரிப்பா. வெளியில் வெயிட் பண்ண சொன்னேன்டா. வாங்கப்பா போகலாம். இல்லைடா, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வெளியில் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரி. ராகவா, என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைடா, அப்பா எதையும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரா? அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குடா. ஆமா, தப்பு இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒட்டு மொத்தமா எல்லாரும் மேலேயும் தாறுமாறா தப்பு இருக்கு. டேய், 10 நிமிஷம் ஆளுக்கு உட்காந்து யோசிச்சாங்கன்னு வையேன், அப்பதான் தெரியும் அவங்க பண்ண தப்பு. பெருசா பேசாம போய் வேலையை பாரு. மேடம் சார், இங்கே கண்ணப்பன்கிறவர் எந்த ரூமில் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் இல்லை சார். இல்லைம்மா, இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறதா தகவல் சொன்னாங்க. சார், அட்மிட் ஆகாத பேஷண்ட்டை பற்றி கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? ஓ சரி. எஸ்கியூஸ் மீ, நிஜமாவே அட்மிட் ஆகலையா? சார் ப்ளீஸ் சார், அட்மிட் ஆகலை. சரிம்மா.